வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நம்ம கன்னியுடைய ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னிராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை டெய்லி உங்கள் மொபைலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 27/2/2022 ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 15ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:30 நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, பிற்பகல் 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று காலை 6:56 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று காலை 7:36 வரை பூராடம், பின்பு உத்திராடம். மிருகசீரிசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் 5 கிரக சேர்க்கையாக சனி, புதன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்துள்ளன. கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. நமது கன்னிராசிக்கான இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மிக மிக வலுவா இருக்குங்க. 5ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை உள்ளது நமது கன்னிராசிக்கு இன்னும் நல்ல நன்மையை தருங்க. இன்னைக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, புதன், செவ்வாய், சுக்கிரனோட சந்திரன் இணைந்து கொள்கிறாருங்க. இந்த 5 கிரக சேர்க்கை மூலமா நமது கன்னிராசி என்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாங்க. மிகச்சிறந்த ஒரு நல்ல யோகமான தினமாக, எடுத்த காரியங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு மாற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்கள் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மேலும் நமது வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஜெயந்தாங்க. எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க. சிம்பிளாக சொல்லியாச்சு. என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளான் பண்ணி பண்ணுங்க. உங்களுடைய காரியங்களை ஏற்கனவே தோல்வியடைஞ்ச காரியங்களை கூட இருக்கலாம், எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டை போட்டு ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி எந்த காரியத்தை எப்போ செய்யணுங்கிற நேர மேலாண்மை கண்டிப்பாக அவசியங்க. அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் எடுத்த காரியம் எல்லாத்துலேயும் வெற்றிகளை பெற முடியும். உங்கள் உழைப்புகள் ரொம்ப முக்கியங்க. உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. அதனால் அதுக்கு தேவையான உழைப்பை இன்றைக்கி என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு பிளான் உங்கள்கிட்ட இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்ட் செட் அதுக்கு இருக்கும். ஸோ அந்த உழைப்பை நீங்கள் இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா எல்லா காரியத்தையும் நீங்கள் வெற்றிகளை பெற முடியுங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் ஒரு தபால் மூலமாகவோ அல்லது உங்கள் ஃபோன் எஸ்எம்எஸ் மூலமாகவோ அல்லது ஏதாவது சேட்டிங் மூலமாகவோ உங்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய ஒரு யோகமான தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பதவி ரொம்ப ரொம்ப யாராவது உங்கள் பதவியை பிடுங்க நினச்சா கூட, அல்லது அலுவலகத்தில் உங்களை பதவிக்கு யாராவது வேட்டு வைக்கணுங்கிற நோக்கத்தோட கெட்ட எண்ணத்தோட செயல்பட்டால் கூட உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யோகமான தினமாக இருக்கிறதுனால உங்கள் பதவி யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குங்க. யார் நினைச்சாலும் இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை கெடுக்க முடியாது. உங்களுடைய ஜாப் உங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. இன்னைக்கு எதிர்பாராத அளவுக்கு உங்களுக்கு சில பதவி உயர்வுகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்களுக்கு நல்ல நன்மை தான் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கும். தொழில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத சில லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான தினம்னு சொல்லலாங்க. தொழில் புரிபவர்களுக்கு சுயதொழிலாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது வேற ஏதாவது கூட்டு தொழிலாக இருந்தாலும் கூட, எந்த தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகளும் கிடைக்க உங்களுக்கு இப்போ வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதனால உங்களுக்கு வியாபாரம் சிறக்கும். உங்களுக்கு கடன் சுமைகள் ஏதாவது இருந்து வந்திருந்தால், உங்களுக்கு தொல்லை வந்து கொண்டிருந்தால் அப்படிப்பட்ட கடன் சுமைகள் இப்பொழுது உங்களுக்கு குறைந்து அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆஃபீஸில் பணிபுரியவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களது உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் ஏதாவது விஆர்எஸ் வாங்குறதாகவோ அல்லது ஓய்வு பெறக்கூடிய எண்ணத்திலோ அல்லது இந்த வேலை வேணாம் வேறு வேலைக்கு போகலாங்கிற எண்ணத்திலோ நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் வேலையிலேயே இப்போ இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண வாய்ப்புகள் இருக்குங்க. நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உங்கள் வேலையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு நீங்கள் வேலையை மாற்றம் செய்ய வேண்டாம். இன்னும்
2-3 வாரங்களுக்கு நீங்க இதை கன்டினியூ பண்ணுங்க. இருக்கிற ஜாபை கன்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ அதை மட்டும் சற்று கவனமாக இருங்கள். கண்டிப்பா உங்க வேலையில நல்ல ஒரு முன்னேற்றங்களை இன்னைக்கு நீங்க காண முடியும். இன்னைக்கு ஏதாவது ஒரு வீடு வாங்குறது, அது நிலம் வாங்குறது, அசையா சொத்துக்கள் ஏதோ ஒண்ணு வாங்குறது குறித்த நீங்க எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்திருந்தா, அதை இன்னைக்கு நல்ல ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா அதுக்கு உண்டான நல்ல ஒரு முன்னேற்றங்கள நீங்க பெற முடியுங்க. இன்னைக்கு அதை வாங்கி சேர்க்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்க காணக்கூடிய ஒரு யோகமான தினமா அமையப்பெறுங்க. இன்னைக்கு நீங்க உங்க அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கு பிளான் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. நீங்க என்ன முயற்சி செய்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப நல்ல ஒரு ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு இருக்குங்க. இன்னைக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் உணர்வை நீங்க பகிர்ந்துக்கணுங்க. இன்னைக்கு நீங்க மனசுலயே உங்க காதல் உணர்வை வச்சுக்கிட்டா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அதனால காதலை இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் பகிர்ந்து கொண்டால் இனிமையான நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்க மாத்திக்க முடியுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும்னா நீங்க இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய உங்களுக்கான இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் 4. இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்க்கையை இனிமையா அமையுங்க. குடும்பத்துல உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தா எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் நீங்கி உங்களுக்கு மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான தினமாக உங்களது இல்வாழ்க்கையில் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அதனால உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். மேலும் குடும்பத்தில் இன்னைக்கு பண வரவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஏன்னா அதனால உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கான நாள்னு கூட சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த சில முக்கியமான காரியங்கள் உங்களுக்கு சிறப்பா நடைபெறதுனால உங்களுக்கு அதன் மூலமா மனமகிழ்ச்சியில் உண்டுங்க. இன்னைக்கு உங்களுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்க தொழில்ல ரொம்ப அதிகமா இருக்குங்க. கஸ்டமர் உங்களுக்கு பாராட்டுகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விரைவான உங்களது காரியங்களை நீங்க உங்க கஸ்டமருக்கு நீங்க சர்வீஸை செஞ்சு கொடுப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கு இன்னைக்கு தொழில்ல நல்ல ஒரு செல்வாக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்க பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும். ஸோ மறக்காம பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.